இன்றைய புதிய கட்டிடத்தை திறந்து வைத்த தனது திருக்கரங்களால் திறந்து வைத்து இன்றைக்கு சிறப்புரை ஆற்ற வந்திருக்கின்றார்கள் இறைநிறைய அண்ணல் ராஜகோபுரம் சோனா. கோபுரத்தில் அம்மன் கோபுரம் உண்டு, சுவாமி கோபுரம் உண்டு. அது என்ன ராஜகோபுரம்? கோபுரங்களுக்கெல்லாம் ராஜாவாக இருக்கிற கோபுரம் ராஜகோபுரம். அத்தகைய சிறப்பை பெற்ற பேரை பெற்றவர்கள் ராஜகோபுரம் சோனா அவர்கள். மாண்புமிகு நீதி அரசர் அவர்கள் திரு எம் சொக்கலிங்கம் செட்டியார் அவர்கள் வந்துள்ளார்கள். அவர்கள் மிகுந்த இறைபக்தி உள்ளவர்கள். ஆலய திருப்பணிக்காக பல லட்சம் ரூபாய்களை நன்கொடையாக கொடுப்பதே தனது வேலையாக வைத்திருக்கிறார்கள். நாங்கள் போய் பாதரக்குடி மடம் கட்ட அப்படி என்று சொன்னேன். நாளை காலை பேசுகிறேன் என்று சொன்னார்கள். 10 மணிக்கு பேசி, தம்பி 2 லட்சம் ரூபாய் பாதரக்குடி அக்கௌண்டில் போட்டு விட்டிருக்கிறேன், ராமுவிடம் சொல்லிவிடுங்கள் என்று குறிப்பிட்டார்கள். கேட்பதற்கு, அதாவது கொடுத்து பழகியவர்கள் கேட்டு பழகிறது ரொம்ப சிரமம். ஒருத்தர் வீட்டுக்கு போகிறதா இருந்தால் காலு கையெல்லாம் தடுமாறுது, வீட்டுக்குள்ளே போக முடியல. அந்த வீட்டுக்குள்ளே போய் பணம் கேட்கையில் கூட வந்தவங்க 2 பேரை முன்னாடி போய் சொல்லிவிட்டு கடைசி என்னமோ தெரியாத ஆள் மாதிரி தான் நம்மெல்லாம் போக வேண்டிய சூழ்நிலை இன்றைக்கி இருக்குது. அந்த மாதிரி சூழ்நிலையில் சோனா அவர்கள் மிகுந்த உதவி செய்தார்கள். அவர்களுக்கு இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அவர்களை பேச அழைக்கிறேன். வானார்ந்த பொதியின் மிசை வளர்கின்ற மன்னே, மன்னிய மூவேந்தர்த மடி வளர்ந்த மகளே, தேனார்ந்த தீம் சூனேசால் திருமா தென்குமரி ஆயிடனால் செங்கோல்கோள் செல்வி, காணார்ந்த தேனே கற்கண்டே தாயே தமிழே என் கண்ணே, நின் பொற்பாதம் பணிகின்றேன். மாடகூடங்கள் மல்கிய நாடு, மங்கள வாசனை மணக்கும் நன்னாடு, ஆடல் அரங்குகள் அலையெழும் நாடு, அஞ்சும் சீரடி அணங்குகள் நாடு, காஞ்சும் தமிழ் இசை பொங்கிடும் நாடு, காஞ்சும் தமிழ் இசை பொங்கிடும் நாடு, மாநாடு எங்கள் செட்டி நாடு, மாநாடு எங்கள் செட்டி நாடு. செட்டி நாட்டில் 2 உருப்பீடங்கள் சிறப்பாக அமைந்திருக்க, இன்று ஆண்கள் உபதேசம் கேட்கின்ற தீட்சை பெறுகின்ற பாதரக்குடியில் ஒரு அழகான கட்டிடத்தை எழுப்பி அதில் அனுபவத்தில் சிறியவன் என்னை ஒரு பொருட்டாக கருதி இங்கு அழைத்து திறந்து வைக்கின்ற வாய்ப்பினை கொடுத்த இந்த தர்ம பரிபாலனத்தினுடைய அறக்கட்டளையினுடைய தலைவர் அன்பு தம்பி NCM மாணிக்கம் அவர்களுக்கும், அவர் உடன் பணியாற்றுகின்ற நிர்வாகிகளுக்கும் முதலில் என்னுடைய நன்றி. இங்கு வந்திருக்கின்ற இந்த ஆதீனத்தில் இருந்து ஆட்சி செலுத்தி கொண்டிருக்கின்ற, தீட்சை கொடுத்து கொண்டிருக்கின்ற, உபதேசம் செய்து கொண்டிருக்கின்ற மரியாதைக்குரிய ரவீந்திர சுவாமிகள் அவர்களே, துளாவூர் மரியாதைக்குரிய துளாவூர் ஆதீனம் அவர்களே, மரியாதைக்குரிய கோவிலூர் ஆதீனம் அவர்களே, இங்கு வந்திருக்கின்ற நகரத்தார் பெருமக்களே, ஆட்சிமார்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய சிறந்தாழ்ந்த வணக்கங்கள், சிறந்தாழ்ந்த வணக்கங்கள். இந்த விழாவில் நான் கலந்து கொள்வது எனக்கு இவர்கள் அழைத்த அழைப்பு என்பதை காட்டிலும் பழம்பதிநாதரும் பெரிய நாயகியும் என்னை இங்கு அழைத்தார்கள் என்று நான் கருதுகிறேன். இந்த கட்டிடத்திற்குள் நீங்கள் எத்தனை பேர் இங்கு வந்து சென்றீர்கள் என்பது எனக்கு தெரியாது. இந்த கட்டிடத்திற்குள் குறைந்தது ஒரு 30-40 முறை நான் பள்ளி மாணவனாக, கல்லூரி மாணவனாக இருந்தபோது வந்தவன். அதனால் இங்கு நான் இந்த கட்டிடத்தோடு, இங்கு முன்னால் இருந்த சாமியோடு தொடர்பு உள்ளவன், தெரிந்தவன். இந்த விழாவில் கலந்து கொள்வதில் பல்வேற்றானும் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இங்கு முதலிலே இந்த அழைப்பிதழை பார்த்தேன். முதல் பக்கத்தில் குத்துவிளக்கேற்றி துவக்கி வைப்பவர்கள் என்று 10 பேர் போட்டிருந்தது. 2வது பக்கத்தை பார்த்தேன், அங்கும் குத்துவிளக்கேற்றுவர்கள் 10 பேர் என்று போட்டிருந்தது. 10 20 பேர் குத்துவிளக்கேற்றுகிறார்கள்.
அந்த பக்கம் ஒன்று, இந்த பக்கம் ஒன்று. இதில் என்ன குத்து விளக்கு ஏன் ஏற்றுகிறோம் என்றால், இந்த விளக்கு ஒன்று தான் ஒன்றிலிருந்து ஒன்றை ஏற்ற முடியும். டியூப் லைட்டோ அங்கே இருக்கின்ற லைட்டுகளோ ஒன்றிலிருந்து ஒன்றை ஏற்ற வராது. ஒரு விளக்கு ஏற்றிவிட்டு தொடர்ந்து ஏற்றி கொண்டே போகலாம். அதுதான் அறிவு. அறிவினுடைய விளக்கம் என்னவென்றால், அறிவை அறிவால் அறியும் அறிவே அறிவு. நம்மை காட்டிலும் அறிவில் முதிர்ச்சி பெற்றவருடைய அறிவை நாம் சிற்றறிவால் அறிந்து கொள்வது. அறிவை அறிவால் அறியும் அறிவே அறிவு. ஒரு விளக்கிலிருந்து மற்றொரு விளக்கை ஏற்றிக்கொண்டே செல்வது. இந்த விளக்குகள் எதை காட்டுகின்றன என்றால், அறிவு ஒளியை காட்டுகின்றன, இருளை போக்குகின்ற ஒளியை காட்டுகின்றன. ஒரு கருமையாக இருக்கின்ற இடத்தில் ஒரே ஒரு மெழுகுவர்த்தியை ஏற்றி வைத்தால் போதும், அந்த இடமே பிரகாசமாக தெரியும். கருமையை ஓட்டுவது, இருளை ஓட்டுவது, அறியாமையை ஓட்டுவது. ஒரு பக்கம் அறிவொளி, இன்னொரு பக்கம் அருள் ஒளி. பழம்பதிநாதரும் பெரிய நாயகியும் இந்த விடுதியை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அவருடைய அருள் ஒளி. ஆகவே இத்தனை இரண்டு ஒளிகளும் இன்று ஏற்றப்பட்டு இருக்கின்றன. இது எதை காட்டுகிறது என்றால், பாதரக்குடி மடத்தின் வருங்காலத்தை காட்டுகின்றன. இன்று இந்த விழாவில் அண்ணன் எம் சுப்பையா அண்ணன் அவர்கள் வந்திருக்கிறார்கள். சுப்பையா அண்ணன் முதலில் ஆனா மூனா என்ற குடும்பத்தில் ஆனா என்பதற்கு நான் காணும் விளக்கம் என்னவென்றால், அடக்கம் என்பது. எந்த ஒரு விஷயத்தையும் ஒரு டாம்பிகமாக, ஒரு பாராட்டு பெற வேண்டும் என்பதற்காக, பிறர் அறிய வேண்டும் என்பதற்காக, அவர்கள் தம்மை பற்றி புகழ வேண்டும் என்பதற்காக செய்யாத ஒரு மனநிலை படைத்த குடும்பத்தை நான் பார்த்தது ஆனாமுனா குடும்பத்தில் தான். நான் அவர்களுக்கு பங்காளி என்பதால் அதை சொல்லவில்லை, அதை தெரிந்து கொள்ள வேண்டும். அதாவது காசியில் 64,000 ஸ்கொயர் ஃபீட் உள்ள சிக்கரா நந்தவனத்தை மீட்டார்கள். தம்பி டிஎஸ்பி முத்துக்குமார் வந்திருக்கிறார். அவரும் மற்றவர்களும் கலந்து கொண்டு தான் அதை மீட்டார்கள். ஒரு அரிய பணி, செட்டியார்கள் குடும்ப நகரத்தார்களுக்கு செய்யப்பட்ட ஒரு அருமையான பணி. அதை அங்கு பெற்ற உடன் அங்கு ஒரு சின்ன சிவன் கோவில் இருந்தது. அது சிதிலமான நிலையில் இருந்தது. அப்படி இருந்தபோது அதை சரி செய்ய வேண்டும் என்று ஒரு வாட்ஸ்அப் நியூஸ் கிடைத்தது. கிடைத்தவுடன் அரை மணி நேரத்தில் அதற்குரிய முழு தொகையும் கொடுக்கின்ற வாய்ப்பை எனக்கு சிவபிரான் தந்தார். அதற்கு அடுத்து என்ன சொன்னார்கள், நான் அங்கு செல்கின்ற போது அங்கு அருணாசலேஸ்வரர் அண்ணாமலையார் இருக்கிறார், உண்ணாமலையை ஸ்தாபிக்க வேண்டும் என்றார்கள். உண்ணாமலையை ஸ்தாபித்தோம். அந்த கட்டுமான பணிகளை இறைவன் எனக்கு தந்தார். அண்ணாமலையார், உண்ணாமலை, விஸ்வநாதர், விசாலாட்சி எனக்கு தந்தார்கள். அதை முழுமையாக எனக்கு தந்தார்கள் சொல்லக்கூடாது, எனக்கும் என் மனைவிக்கும் உரிய ட்ரஸ்ட்டுக்கு தந்தார்கள். அதை அந்த கும்பாபிஷேகம் முழுமையுமே அண்ணன் ஏற்றுக்கொண்டு செய்தார்கள். அங்கு சங்கல்பம் எங்கள் 2 பேருக்குத்தான். நான் எண்ணி எண்ணி பார்க்கிறேன். அப்போதும் இளையாத்தக்குடி பட்னசாமி தான் அங்கும் இருந்தோம். இப்போதும் இதில் அதிகமான தொகையை என் அண்ணன் தான் தந்திருக்கிறார்கள் என்று மாணிக்கம் சொன்னார். இதில் என்ன பெரிய விசேஷம் என்றால், இந்த விடுதி திறக்கின்ற போது இதை நாராயணன் செட்டியார் அவர்கள் தலைமையேற்க, நாராயணசுவாமி அவர்கள் முன்னிருக்க, அதை சொக்கலிங்கம் திறந்து வைக்க வேண்டும் என்பது இறைவனின் கட்டளை. இதில் உப்பலையும் செந்தூரில் உற்றதிரு சுப்பையா இருக்கிறார் அல்லவா, என்னுடைய ஆத்மார்த்த கடவுள் சுப்பிரமணிய சுவாமி, அவர் சுப்பையாக வந்து இங்கே அமர்ந்திருக்கிறார். அதனால் தான் அதிகமான உதவி அவர் கொடுத்திருக்கிறார். இங்கு என்னுடைய எல்லோரையும் தனித்தனியாக பேர் சொல்ல வேண்டும். ஏனென்றால் இங்கு வந்திருப்பவர்கள் பல பேர் எனக்கு மரியாதைக்கு உரியவர்கள். என்னுடைய அருமை அண்ணன் டாக்டர் பெத்தபுரம் 5000 ஆப்ரேஷன், ஹார்ட் ஆப்ரேஷன் செய்த அண்ணன் வந்திருக்கிறார். 5000 உயிர்களை காப்பாற்றியிருக்கிறார். நான் எப்போதும் அவரை பற்றி என்ன சொல்வேன் என்றால், 5000 உயிர்களை காப்பாற்றினா, ஆகவே உங்களை நீங்கள் மரியாதைப்படுத்த என்று சொல்வேன். பூலாங்குறிச்சி சொக்கலிங்கம் வந்திருக்கார், சயின்டிஸ்ட் வந்திருக்கிறார், ஏஎல்எஸ், எல்லோரும் வந்திருப்பவர்களும் பெரியவர்களே. அதனால் தான் ஆரம்பிப்பதில் சொன்னேன், அனுபவத்தில் சிறியவன் என்று. இவர்கள் எல்லோரும் அனுபவத்தில் என்னை காட்டிலும் மூத்தவர்கள், முதியவர்கள், அறிவு சார்ந்தவர்கள்.
ஆகவே உங்கள் ஆசீர்வாதத்தோடு என்னுடைய உரை தொடங்குகிறது. இந்த குருபீடம் இருக்கிறது பாருங்கள், பாதரக்குடி மடத்தினுடைய எல்லோரும் சொன்னார்கள், பாதரக்குடி மடம் நேற்று, இன்று, நாளை 3 விஷயம். இந்த பாதரக்குடி மடம் எப்படி ஏற்பட்டது, எப்போது ஏற்பட்டது? ஒரு நீண்ட நெடுங்கதை, ஒரு பெரிய வரலாறு. அதை மிகச் சுருக்கமாக ஒரு 5 நிமிடத்தில் சொல்லிவிடுகிறேன். வேதத்தோடு கூடிய ஆகமங்களிலே ஒரு குறைவு ஏற்பட்டுவிடக்கூடாது என்பதற்காக சிவபிரான் 2 யோகியரை படைத்தான். தன் நற்றிக்கண்ணிலிருந்து படைத்தான். ஒருவர் அகோர சிவம், மற்றொருவர் ஈசான்ய சிவம். அகோர சிவம் சிதம்பரத்தை மையமாக கொண்டிருந்தார். ஈசான்ய சிவம் மதுரையை மையமாக கொண்டிருந்தார். அவர் அங்கிருந்து உபதேசம் செய்து குருவாக இருந்தார், இங்கிருந்து இவர் உபதேசம் செய்து கொண்டிருந்தார். பாண்டிய மன்னன் ஈசான சிவத்திற்கு அவரை முழுக்க ஆதரித்து வந்தான். அகோர சிவத்தை சோழ மன்னன் ஆதரித்து வந்தான். நம்முடைய நகரத்தார்கள் முதலில் நாகநாட்டிலிருந்து காஞ்சி வந்து, காஞ்சியிலிருந்து காவிரிப்பூம்பட்டினம் வந்தார்கள். காவிரிப்பூம்பட்டினம் வந்தபோது நகரத்தார்கள் சைவத்தையே பின்பற்றி வந்த நகரத்தார்கள் ஜைனத்திற்குள் உள்ளே புகுந்தார்கள். எத்தனையோ சிரமங்கள். அப்போது அகோர சிவத்திடம் சென்று அறிவுரை கேட்டார்கள். இப்படி எங்களுடைய வாழ்க்கையில் சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது, என்ன செய்யலாம் என்று. அதற்கு அகோர சிவம் சொன்னார், நீங்கள் ஏன் இவ்வாறு உங்களுடைய சைவ மதத்திலிருந்து மாறினீர்கள்? இதுதான் உண்மையான காரணம், மாறக்கூடாது, மறுபடியும் அதற்கு போங்கள் என்றார். நமது நகரத்தார்கள் மீண்டும் அந்த சைவ மதத்தை தழுவினார்கள், செல்வந்தர்களானார்கள், மிக சிறப்போடு அங்கு இருந்தார்கள். அப்படி இருக்கின்ற காலத்தில் அங்கு இருக்கின்ற சோழ மன்னனுக்கும் இவர்களுக்கும் ஏற்பட்ட உராய்வு, அதில் தீக்குளித்ததாக கதை, எல்லாம் சின்ன ஆண் பிள்ளைகள். இந்த ஆண் பிள்ளைகள் அவர்களெல்லாம் ஒரு சிவாச்சாரியார் வளர்த்து ஒரு குறிப்பிட்ட வயது வருகின்ற போது அங்கே இருக்கிற சோழ மன்னன் மகனுக்கு பட்டம் சூட்ட வேண்டும். இதுதான் நகரத்தாருக்கு கிடைத்த பெரிய பெருமை. நகரத்தாருக்கு கிடைத்த பெரிய பெருமை நாம் இருந்த இடத்தில் என்ன தெரியுமா? மன்னனுக்கு பட்டம் சூட்டியது. மன்னருக்கு பின்னர் நகரத்தார் என்பதை நான் எப்போதும் ஒப்புக்கொள்வதில்லை. ஏன் தெரியும்? மன்னருக்கு பின்னர் அல்ல, மன்னாருடைய தலைக்கு மேல் நகரத்தார் கையிருந்து சூட்டினால்தான் அவன் மன்னன் ஆகிறான் என்றால் நகரத்தார் மேற்பட்டவர்கள் என்பது பொருள். அவ்வாறு பட்டம் சூட்ட வேண்டும். பையன் சின்ன பையன், எல்லோருமே பிரம்மச்சாரிகள். எப்படி பட்டம், எப்படி மகுடம் சூட்டுவது? அப்படி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. அப்போ திருமணமாக வேண்டும். இந்த பிள்ளைகளுக்கு திருமணமாவதற்கு செட்டியார் நமது நகரத்தார் பெண்கள் இல்லை. யாரை எப்படி செய்வது? அகோர சிவாச்சாரியிடம் அறிவுரை கேட்டார்கள். அப்போது அவர் சொன்னார், நீங்கள் வைசியர்கள் வேளாளர் குடும்பத்தில் திருமணம் செய்து கொள்ளலாம் என்று சொன்னார். அப்போதுதான் அந்த திருமணம் அங்கு வேளாளருக்கும் வைசியர்களுக்கும் ஏற்பட்டது. அங்கிருந்து நகரத்தார்கள் பின்னால் பாண்டிய நாட்டிற்கு வந்தார்கள். பாண்டிய நாட்டிற்கு வந்ததுக்கு 2 கதை. ஒரு கதை, அங்கிருந்த சோழ மன்னனோடு தகராறு உராய்வு ஏற்பட்டதால் வந்தார்கள் என்று ஒரு கதை. பாண்டிய மன்னன் இங்கு வைசியர்கள் எனக்கு கொஞ்சம் வேண்டும் என்று கேட்டதால் வந்தார்கள் என்று ஒரு கதை. இதில் எது உண்மை என்பது தெரியவில்லை. ஆனால் நகரத்தார்கள் இங்கு பாண்டிய நாட்டிற்கு வந்தார்கள் என்பது உண்மை. அப்படி வருகின்ற போது இந்த 2 சிவாச்சாரியர்களும் 2 அகோர சாமிகளையும் இந்த அழகியவாணர் இருவரையுமே அழைத்து வந்தார்கள். இருவருக்கும் உபதேசம் செய்ய வேண்டும். அவர்கள் ஒரு நிபந்தனையோடு தான் பெண்ணை கொடுத்தார்கள். என்ன நிபந்தனை தெரியுமா? நீங்கள் வைசியர்கள், நாங்கள் வேளாளர்கள். எங்கள் பெண்ணை உங்களுக்கு தருவதென்றால் பிற்காலத்தில் தொடர்ந்து அந்த உபதேசம் செய்வதை எங்கள் ஆட்கள் தான் எங்கள் பெண்களுக்கு செய்ய வேண்டும். அப்படி அந்த கண்டிஷனுக்கு உட்பட்டால் பெண்ணை தருவதும் என்றார்கள். வைசியர்கள் நம் நகரத்தார்கள் ஒப்புக்கொண்டார்கள். அதனால் தான் அன்று முதல் இந்த அழகிசிங்கர் அவர்கள் குடும்பத்தோடு இருக்கிறார்கள். அங்கிருந்து வந்தார்கள். வருகின்ற போது நகரத்தார்கள் அழைத்து வருகிறார்கள். அழைத்து வருகின்ற போது இந்த 2 இடங்களை ஃபிக்ஸ் பண்ணார்கள். ஒன்று கலாமடம் ஆண்களுக்கு, மற்றொன்று துளாவூர் பெண்களுக்கு.
2 பேரும் அந்த இடத்தில் இருக்கை கொடுத்தார்கள். பாண்டிய மன்னன் ஏராளமான நிலங்கள் கொடுத்தான், அமைத்து கொடுத்தான். இவர்கள் இருக்கை கண்டார்கள், பீடம் அமைத்தார்கள். அமைத்து இவர்கள் இருந்து கொண்டிருந்தார்கள். அன்று முதல் இன்று வரை துலாவூரை பொறுத்தவரையில் எந்த விதமான கான்ட்ரவர்சி இல்லை. அதே போல் இன்று வரையில் அது தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இப்போது நமக்கு முன்னால் இருக்கின்ற பீடம் இருக்கின்ற வரையில் துலாவூரை பொறுத்தவரையில் நமது பெண்கள் அன்று முதல் இன்று வரை தொடர்ந்து உபதேசம் கேட்டு வருகிறார்கள். கான்ட்ரவர்சி இல்லை. ஆனால் இந்த பாதரக்குடி எப்படி ஏற்பட்டது? கிளாமடத்திலிருந்து பாதரக்குடி எப்படி கிளை இல்லை, எப்படி வந்தது? கிளாமடத்தில் இருந்த அகோர சிவாச்சாரியார் எனக்கு வயதாகி விட்டது என்று சிதம்பரத்துக்கு சென்றார். சிதம்பரம் செல்லுகின்ற போது நகரத்தார்களை அழைத்தார். நீங்கள் எல்லோரும் உபதேசம் செய்ய பெற்றுக்கொள்ள வேண்டும், எனக்கு இப்போது வயதாகிவிட்டது. ஈசானிய சிவாச்சாரியிடம் மதுரையில் சென்று பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு சென்றார். ஈசானிய சிவாச்சாரியர் என்ன செய்தார் தெரியுமா? நான் காசிக்கு செல்ல வேண்டும் என்று காசிக்கு சென்றார். காசியிலிருந்து நீண்ட காலம் ஈசானிய சிவாச்சாரியார் திரும்பவில்லை. அப்போ உபதேசம் நின்று விட்டது. எப்படி உபதேசம் பெறுவது? நகரத்தார்கள் எல்லோரும் திருப்புனவாசல் சென்றார்கள். திருப்புனவாசலில் இருக்கின்ற ராமநாத சுவாமியிடம் உபதேசம் பெற்றார்கள். ராமநாத சுவாமி உபதேசம் பெற்ற போது இப்படி பெற்று கொண்டிருந்த காலத்தில் ஈசானிய சிவாச்சாரியார் திரும்பி வந்து விட்டார். இவர்கள் இந்த நடந்த கதையை சொன்னார்கள். ஈசானிய சிவாச்சாரியர் சொன்னால் பரவாயில்லை, நீங்கள் ராமநாத சுவாமியிடமே பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னார். அப்போது திருப்புனவாசலில் இருந்த ராமநாத சுவாமியை பாதரக்குடியில் வந்து 1500 சொச்சல் கொண்டு வந்து இங்கே பாதரக்குடி மடத்தை நிறுவி அவரை இங்கே வைத்து நிலங்கரைகள் வாங்கி கொடுத்து இந்த பாதரக்குடி மடம் ஏற்பட்டது. இங்கே முதலாக வந்த குருபீடம் ராமநாத சுவாமிகள். அவரிடம்தான் நகரத்தார்கள் அன்று பெற்றார்கள். அன்று முதல் இன்று வரை இந்த பீடம் இருக்கிறது. இப்போது நகரத்தார்கள் ஆண்கள் இங்கு உபதேசம் பெற்று கொண்டிருக்கிறார்கள். இதுதான் நேற்றைய கதை. இப்படித்தான் இந்த பாதரக்குடி மடம் ஏற்பட்டது. சுருக்கமான விஷயம். அதற்கப்புறம் இன்றைய பாதரக்குடி மடம். இந்த பாதரக்குடி மடத்தில் 1983 ஒரு ட்ரஸ்ட் துவங்கினார்கள். ட்ரஸ்ட் துவங்குகிற போது எப்படி துவக்கினார்கள் தெரியுமா? ஒரு 100 பேர் ஆண்கள், ஒவ்வொருவரும் 10,000 ரூபாய். இதெல்லாம் இதுவரைக்கும் யாரும் சொல்லாத விஷயங்கள். ஆளுக்கு 10,000 ரூபாய், மொத்தம் 10 லட்சம் ரூபாய். 10 லட்சம் ரூபாய் இருப்பாக வைத்து இந்த மடம் இது துவக்கப்பட்டது. இந்த ட்ரஸ்ட் வந்து பதிவு செய்யப்பட்டது. இன்று அதற்கு பின்பு விஎன்சிடி ஒவ்வொருத்தராக தலைவராக இருந்தார்கள். அன்று நாவண்ணா இருந்தார்கள், இன்று தம்பி மாணிக்கம் இருக்கிறார்கள். இப்படி தலைவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். இது செயல்பட்டு வருகிறது. இப்படி செயல்பட்டு வருகிற போது இன்று கொடுத்தார்கள் பாருங்கள் 100 பேர். இப்போது 100 பேர் கான்ட்ரிபியூஷன் கொடுத்ததாக சொன்னார்கள். இந்த 100 பேரும் அந்த 100 பேரோடு சேர்ந்து 200 பேர்களாக மெம்பர்களாக போகிறார்கள் என்று சொன்னார்கள். இன்றைய தேதியில் இன்று மொத்தம் 200 பேர் இதற்கு மெம்பர்ஷிப் இருக்கிறது. இதில் நாராயணசாமி அவர்கள் ஒரு கோரிக்கை வைத்தார்கள். அதாவது அவர்கள் கோரிக்கை வைத்ததனுடைய அடிப்படை என்னவென்றால், தமிழ்நாட்டில் இருக்கின்ற 40,000 கோயில்களுக்கும் 6,000 மடாலயங்களுக்கும் ஒரு ஆகம ஆய்வு கமிட்டியை லார்ட் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் தி ஃபர்ஸ்ட் கோர்ட் மெட்ராஸ் அவர்கள் நியமித்தார்கள். அப்படி அந்த கமிட்டியை நியமிக்கின்ற போது அதற்கு தலைவராக என்னை நியமித்தார்கள். அந்த கமிட்டி செயல்படுகின்ற போது கண்டிப்பாக இந்த 6,000 மடாலயங்களுக்குள்ளே பாதரக்குடி மடாலயம் கண்டிப்பாக இருக்கும். அந்த பாதரக்குடி மடாலயத்துக்கு அவர் சொன்ன கிருவன்சன் என்றால் ₹1 என்று ஃபிக்ஸ் பண்ணப்பட்டது 11 ரூபாய் ஆனது. ஆனால் எந்த தொகையும் வரவில்லை என்று. அது என்னால் எந்த அளவுக்கு செய்ய முடியுமோ அதை கண்டிப்பாக செய்வேன். ஏனென்றால் நகரத்தார் என்ற முறையில் நான் அதற்கு கடமைப்பட்டிருக்கிறேன் என்று சொல்கிறேன். இது செய்வதல்ல, என்னுடைய கடமை. அடுத்து இன்று இந்த உபதேசம், இந்த விஷயங்கள் உபதேசம் தீட்சை, அதற்காகத்தானே இந்த மடம் ஏற்பட்டிருக்கிறது. இவை அனைத்துமே சிவபிரான், வேதம், சைவம் இவற்றை எல்லாம் அடிப்படையாக கொண்டது. முதலில் சிவபிரான், மாணிக்கவாசக பெருமான் துவங்குகின்ற போது நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க என்று தான் துவங்குகிறார். ஆரம்பமே நமச்சிவாய என்று ஆரம்பிக்கிறார். ஏனென்றால் இந்த அனைத்துமே 5 எழுத்து மந்திரத்தில் தான் இருக்கிறது. சிவபிரானுடைய
அந்த பலம் என்ன? சிவ சிவா என்கிறோம். அதன் பலம் என்ன? அதை 10ஆம் திருமுறையிலே அழகாக சொன்னார் திருமூலர். சிவ சிவ என்கிற தீவினையாளர், சிவ சிவ என்றிட தீவினை மாளும், சிவ சிவ என்றிட தேவரும் மாவர், சிவ சிவ என்ன சிவகதிதானே என்று 4 வரியை சொன்னார். அதனுடைய முதல் வரி என்னன்னா, சிவ சிவ என்றிட, அதாவது சிவ சிவ என்கிறர் தீவினையாளர். ஒருத்தர் சிவ சிவன்னு சொல்லலைன்னா அவனை தீவினை சூழ்ந்து கொள்கிறது. இது முதல் ஸ்டேஜ். அப்படி சூழ்ந்து கொள்கிற போது சிவ சிவ என்கிற அந்த தீவினை மாளும். அவன் சிவசிவாங்கிறான், அவனை பிடித்திருந்த தீவினைகள் மாள்கிறது. இது 2வது. 3வது ஸ்டேஜ், சிவ சிவ என்றிட தேவருமாவர். அவன் சிவசிவானா தேவராயிருவான். 4வது ஸ்டேஜ், அதுக்கு அப்பாற்பட்டு சிவ சிவ என்பவர், அதாவது அந்த சிவகதி அடைகிறார்கள். இதுதான் சிவ சிவ என்கின்ற மந்திரத்தினுடைய முக்கியத்துவம். சரி, திருஞான சம்பந்த பெருமான் சொல்கிறார், காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தம்மை நன்னறிக்கு உய்ப்பது வேதம் 4 மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமச்சிவாயவே. நமச்சிவாய என்னவெல்லாம் வேதம் 4, அது நமச்சிவாயனுடையது. இது சிவபிரான். அடுத்து வேதம். வேதத்தினுடைய வலிமை என்ன? அதாவது தேவாரம் சொல்கிறது, வேத நாயகன் வேதியர் நாயகன்கிற சிவபெருமானை. 4 வேதங்கள், இந்த வேதங்களுடைய மெய்ப்பொருளாக வேதம் 4 மெய்ப்பொருளாவது. வேதம்தான் அந்த பொருளை, மெய்ப்பொருளே வேதம் தாங்கி இருக்கிறது. விண்ணாளும் தேவர்க்கும் மேலாய வேதியனை, மண்ணாளும் மன்னவர்க்கு மண்பாகி நின்றானை, தன்னார் தமிழிக்கும் தன்பாண்டி நாட்டானை, பெண்ணாளும் பாகனை பேணு பெருந்துறையில் கண்ணார் கடல் காட்டி நாயேனை ஆட்கொண்ட அண்ணாமலையானை படுதுங்கால் அம்மானாய் மணிவாசி பெருமான். ஆரம்பிக்கிற போது விண்ணாளும் தேவர்க்கும் மேலாய வேதியனை. அதுதான் வேதத்தினுடைய வலிமை. அடுத்து சைவம். சைவத்தின் வலிமை என்ன? ஒரு பூம்புகாரில் இருக்க ஒரு பெரிய தமிழ் அறிஞர் ஒரு புத்தகம் எழுதினார். அந்த புத்தகத்தை நான் வெளியிட வேண்டும் என்று சொன்னால் டாக்டர் காளிமுத்து ஸ்பீக்கர் அதை பெற்றுக்கொண்டார். வாணி மகால பெரிய கூட்டத்தில் அதை வெளியிட்டேன். அந்த புத்தகத்தின் தலைப்பு என்ன தெரியுமா? காலப்பெருவழியில் சைவம் அப்படின்னு இருந்திருக்கணும். அவர் எப்படி அதுக்கு பேர் வச்சார்னா சைவ பெருவழியில் காலம்னு வச்சார். சைவ பெருவழியில் காலம், காலம் விரிந்தது, அகன்றது, பறந்தது, உயர்ந்தது. அதுக்குள்ளே தானே சைவம் அடங்கணும். ஆனால் அவர் அப்படி பேர் வைக்கலை, சைவ பெருவெளியில் காலம்னு வச்சார். அந்த புத்தகத்தை கையில் வாங்கினேன். இந்த புத்தகத்தின் தலைப்பிலேயே கரு இருக்கிறது, எனக்கு பேசுவதற்கு போதும்னே. அப்படியானார் அதை எழுதினவர். மேடையில் பாருங்கண்ணே. அதுக்கு சொன்னேன், சைவ பெருவெளியில் காலம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, சிவபிரானை எப்படி சொல்கிறோம்? கால காலாயினமாவோங்கிறோம். சிவபிரானுக்கு ஒரு அந்த நாமாவளியில் வரும் காலாயின், காலனுக்கே காலனாகிறது, கால காலாயினமாகும். அந்த சைவம் எப்படிப்பட்டது? காலம் எப்படிப்பட்டது? காலம் மாறும் தன்மையது. சைவம் என்பது மாறாத்தன்மையது. அதனால் மாறாத்தன்மை படைத்த எங்கள் சைவம் மாறுகின்ற காலத்தை தனக்குள் அடக்கி இருக்கிறது. அதான் சைவத்தினுடைய வலிமை. அதனால் சைவத்தினுடைய வலிமை, அதாவது சைவம் என்பது இப்போ 14ஆம் நூற்றாண்டில் கச்சியப்ப சிவாச்சாரியார் எப்போது நம்ம ஃபங்க்ஷன்ஸ் முடிகிற போது வான்முகில் தேசியர் பாடுவார். வான்முகில் வழாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம்னு முடிப்பார். இப்போ இந்த பாடலில் முதல்ல வான்முகில் வழாது பெய்க, முதல்ல பெய்யணும். அப்படி பெய்தாத்தான் மலிவளம் சுரக்கும். மலிவளம் சுரக்க அப்படி மலிவளம் சுரந்தால்தான் மன்னன் கோன்முறை அரசு செய்க. மன்னன் அரசு செய்கன்னு அவர் சொல்லலை. சொல்கிற போது சிவாச்சாரியார் என்ன சொன்னார்? மன்னன் கோன்முறை அரசு செய்க. எப்படி ஒரு மன்னன் அரசாள வேண்டுமோ அப்படி அரசாள வேண்டும். கோன்முறை அரசு செய்க. அப்படி அரசு செய்கிற போது குறைவில்லாத உயிர்கள் வாழ்க. அப்படி அரசு செஞ்சால் குறைவில்லாத உயிர்கள் எல்லாம் இருக்கும். இது ஃபஸ்ட்டு பார்ட்டு. 2வது பார்ட் என்ன? நான்மறை அறங்கள் ஓங்க. எந்த அறங்கள் ஓங்கணும்? இந்த 4 மறை வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கின்ற அறங்கள் ஓங்க வேண்டும்.
நான்மறை அறங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க. எங்கே பார்த்தாலும் இந்த வேள்வி யாகம் இதெல்லாம் வளரணும். இதுக்கெல்லாம் என்ன முடிவு தெரியுமா? கம்ப்ளீட் பண்ணுறது என்ன? கம்ப்ளீட் பண்ணுறது மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். சைவ நீதி விளங்க வேணும், உலகமெல்லாம் பரவ வேணும், அது விளங்க வேணும். அதுக்குத்தான் இத்தனையும் வேணும். இதுதான் சைவத்தின் மகிமை. இதெல்லாம் சைவம், முதல்ல சிவம், அடுத்து வேதம், அடுத்து சைவம். இதெல்லாம் இப்போ பூஜை செய்கிறோம். பூஜை செய்கிறது ரெண்டு விதமான பூஜை. ஒன்று ஆத்மார்த்த பூஜை, இன்னொரு பரார்த்த பூஜை. இவர்கள் எல்லோரும் இப்போ இங்கே செஞ்சுக்கிட்டு இருக்க என்னென்னா, இப்போ எல்லாம் அப்புறம் உபதேசம். இது என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டு போகணும். நம்ம உபதேசம் பெறது ஒரு விஷயம், இது என்னன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். இந்த பரார்த்த பூஜை அப்படிங்கிறதும் ஆத்மார்த்த பூஜை அப்படிங்கிறதும் ஒரு மனிதன் தனக்காக, தனக்குள் இருக்கக்கூடிய அந்த ஆன்மா இருக்கிறது பாருங்கள், அதை மேலே அடைவதற்காக, அதை மேல்வழிப்படுத்துவதற்காக, உயர்த்துவதற்காக தனிப்பட்ட முறையில் செய்வது ஆத்மார்த்த பூஜை. இது ஆத்மார்த்த பூஜை. அடுத்து பரார்த்த பூஜை. பரார்த்த பூஜை கோவிலில் நடக்குது. இப்போ பழம்பதிநாதர் கோயில் நடந்துக்கிட்டு இருக்கு. எல்லா வேலையும் நடக்குது, எல்லா உற்சவங்களும் நடக்குது. வாகனத்தில் சாமி புறப்பட்டு வராரு. 6 கால பூஜை, 8 கால பூஜை. திஸ் இஸ் கால் பரார்த்த பூஜை. பரார்த்த பூஜைனா உலக நன்மைக்காக எல்லோரும் காண்கின்றவாறு செய்யப்படுவது பரார்த்த பூஜை. ஆத்மார்த்த பூஜை, பரார்த்த பூஜை, 2 விதமான பூஜை. இந்த 2 விதமான பூஜை இருக்குது பாருங்கள். இந்த 2 விதமான பூஜையின் அடிப்படை அந்த குறிப்பாக அங்குதான் இந்த ஆகமங்கள் வருகின்றன. ஆகமங்கள் குறிப்பு பூஜைகள் செய்வதற்கு செய்யப்படுகின்ற வழிமுறைகள் என்ன மாதிரி செய்யணும் என்று சொல்லப்படுகின்றவை. இப்போ குருபீடம். இந்த குருபீடம்ங்கிறது குருஸ்தானம் எப்படிப்பட்டது? மாதா, பிதா, குரு, தெய்வம் 4. மாதாவினுடைய இடம் என்ன தெரியுமா? மாதா நிச்சயமானவள். ஒருத்தருக்குத்தான் நம்ம பிறக்க முடியும், ஒரு தாக்கித்தான் பிறக்க முடியும், 2 தாக்கி பிறக்க முடியாது. மாதாவினுடைய பொசிஷன் நிச்சயமானது. நம்பர் 1. மாதா கையை காட்டித்தான் நமக்கு தாயை தெரிகிறது, தகப்பனை தெரிகிறது. அதுதான் அடுத்த ஸ்டேஜ். மாதா கையை காட்டுறா, இதுதான் உன் தகப்பன்னு. அப்போது தான் தந்தையை நமக்கு தெரிகிறது. தாய் சொல்கிறா, இதாண்டா உன் தகப்பன்னு, அன்கொஸ்டனபிள் ஸ்டேட்மெண்ட்டு. ஏண்டா தாய் அதை பார்க்கணும். அதாவது எப்படின்னா, அதாவது தாயிற் சிறந்தொரு கோயிலும் இல்லை, அதற்கு அப்புறம் தான் மந்திரம். கோயிலுக்குள்ளே உள்ளே போனதுக்கப்புறம் மந்திரம். முதல் ஸ்டேஜ் தாய். தாயில் சிறந்தது கோயிலும் இல்லை, தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை. அடுத்த ஸ்டேஜ் மந்திரம். முதல் ஸ்டேஜ் கோவில். அப்போ அவள் காட்டுறா, கையை காட்டுறான். இந்த உலகத்திலேயே ஒரே ஒரு எக்ஸப்ஷன் உண்டு. எல்லாரும் தாய் தகப்பனை காட்டுவாள். ஆனால் ஒரே ஒரு எக்ஸப்ஷன், தகப்பன் தாக்கி பிள்ளையை காட்டினான். அது முருகன் பிறப்பு. முருகனை படைத்த பிறகு சிவபெருமான் பார்வதியை கூப்பிட்டாரு. அம்மா வா, இதான் உன் பையன் புடினார். இது ஒரே எக்ஸப்ஷன். உலக பிறப்பிலேயே முருகன் பிறந்தது ஒன்றுதான் தகப்பன் தான் தாக்கி காட்டியது. இது ஒரு எக்ஸப்ஷன் தான். இவர்கள் இருவரும் ஆசானை காட்டுகிறார்கள். ஆசான் என்ன செய்கிறார்? ஆசான் தான் இறைவனை காட்டுகிறார். மாதா, பிதா, குரு, தெய்வம். மாதா நிச்சயமானவள், அவள் காட்டுகின்றவன் தகப்பன். அவள் இருவரும் காட்டுகின்றவர் குரு, குரு காட்டுகின்றவர் இறைவன். அந்த இறைவனை தான் நாம் அடைக்கலமாகிறோம். இந்த குருபீடம் இருக்கிறது பாருங்கள், இது எவ்வளவு உயர்ந்தது. அருணகிரிநாத பெருமான் கந்தர் அனுபூதி எழுதினார். கந்தர் அனுபூதியை நிறைவு செய்கிறார். குருஸ்தானத்துக்கு என்ன உயர்வு கொடுத்தார் என்பதை பார்க்கிறோம். 51வது பாடல் தான் அதனுடைய அனுபூதியினுடைய கடைசி பாடல். அந்த கடைசி பாடல் சொல்லுவார், உருவாய், அருவாய், உளதாய், இலதாய், மறுவாய், மலராய், மணியாய், ஒளியாய், கருவாய், உயிராய், கதியாய், விதியாய், குருவாய், வருவாய், அருள்வாய், குகனே அப்படி நிறைவு செய்வார். அந்த 51வது பாடலில் கந்தர் அனுபூதி நிறைவாகிறது. அதில் என்னென்ன சொல்கிறார் பாருங்கள். உருவாய், அருவாய், உருவமாய் இருக்காய். அடுத்து அருவமாய் இருக்க, உருவாய், அருவாய், உள்ளதாய் இருக்காய், இல்லதாய் இருக்காய். அப்படி சொல்லிட்டே வர, மறுவாய் இருக்கா, மலராக இருக்க சொல்லிட்டே வராரு. கடைசி 2 பேரும் சொல்கிறாரு, உருவாய், அருவாய், உளதாய், இலதாய், மறுவாய், மலராய், மணியாய், ஒளியாய், கருவாய். முதல்ல கருவாக இருக்க,
எனக்கு கருவை கொடுத்தேன், நான் கருவானேன் ஒன்னால தான். கருவாய் உயிராய், எனக்கு உயிரை கொடுத்தேன், கருவாய் உயிராய். அதுக்கப்புறம் கதியை கொடுத்தேன், நான் எப்படி இருக்கணும், என்ன செய்யணும், கதியே நீ தான். அதுக்கப்புறம் விதியை நீ தான் இப்போ ஃபிக்ஸ் பண்ண. எனக்கு கருவாய் இருந்தாய், உயிரை கொடுத்தாய், எல்லாம் பண்ண நீ, எனக்கு விதியை ஃபிக்ஸ் பண்ணிவிட்ட. அதோட பாட்டை நிறுத்த வேண்டியதானே? பாட்டை நிறுத்தலை. விதிக்கு அப்புறம் என்ன இருக்குது? ஆனால் அருணைநாத பெருமான் அதோடு நிறுத்தலை. இதான் முக்கியம். கடைசியாக முடித்தார், குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. கதி கிதி விதி இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டது குருஸ்தானம். இதெல்லாம் கடந்துட்டு போது விடு, எனக்கு குருவாவா, குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. இந்த பாடலை சொல்லித்தான் 5 வயசுலேருந்து சொக்காலிங்க ஹைகோர்ட் ஜட்ஜ் ஆனேன். இதை ஒவ்வொரு நாளும் இது ஒரு 50 தவணை சொல்லுவேன் ஜாமிட்ட. குருவாய் வருவாய், என் புஸ்தகமெல்லாம் பார்த்து, சட்ட புஸ்தகமெல்லாம் உங்களுக்கு திறந்தவொன்னே ஆச்சரியப்படுவேன். எல்லாத்துலேயும் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே, குருவாய் எல்லா புஸ்தகத்திலையும் எழுதி வச்சுருப்பேன். இப்போ என் சட்ட புஸ்தகம்லாம் பார்த்தீங்கன்னா குருவாய் வருவாய் அருள்வாய் குகனேன்னு இருக்கும். உங்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் இங்கே சொல்லிக் கொடுக்க வேண்டிய மந்திரம் என்ன தெரியுமா? இதை சுப்பிரமணிய சுவாமி கைத்தால ஒரு 10 தவணை சொல்லணும். குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே, குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே சொன்னாலே முருகன் ஓடி வந்துடுவார். இதான் அது சூட்சமம். இந்த குருஸ்தானம், இந்த குருஸ்தானத்தில் இருந்து இவர்கள் இந்த உபதேசத்தை செய்கிறார்கள். இந்த உபதேசம் செய்கிறார்கள். மொத்தம் இப்போ நம்முடைய பாதிரக்குடி மடம், நம்ம துலாவூர் சாமி அவர்கள் அவருடைய மடத்தை பற்றி ஒரு பெரிய அவர் சரித்திரத்தை சுருக்கமாக சொன்னார். அவர் விட்டுருந்தா 1 மணி நேரத்துக்கு சரித்திரம் இருக்குது, சுருக்கமாக சொன்னார். இப்போ என்னென்னா, தமிழ் மடங்கள் 18. இந்த 18ல் 2 மடத்தில் மட்டும் 16 பிரம்மச்சாரி. ஆரம்பத்திலேருந்து அது அங்கே இருக்க வரைக்கும் பிரம்மச்சாரியத்தோடு தான் இருக்கணும். 2 மடம் எக்ஸப்ஷன். ஒன்று வேளாக்குறிச்சி, இன்னொன்று துலாவூர். இவர்கள் திருமணமாகி குடும்பத்தோடு பிள்ளைகளோடு வாழ்ந்து வருகிறார்கள். இது 2 பேர் தான் எக்ஸப்ஷன். அடுத்து இப்போ இங்கே குன்றக்குடி. இப்போ பாதரக்குடி எங்கே இருக்குன்னா, ஒரு பக்கம் குன்றக்குடி ரைட் அண்ட் லெஃப்ட்டு பாதரக்குடிக்கு ஸ்ட்ராங்கு. ஒரு பக்கம் குன்றக்குடி, அது சித்தாந்தம். அடுத்து கோயில் சுவாமிகள் வந்திருக்கிறார்கள், இது வேதாந்தம். வேதாந்தத்தில் இருப்பவர்கள் குடும்பம், அதாவது வேதத்தின் அடிப்படை வேதாந்தம். அந்த வேதாந்தத்தில் இருப்பவர்கள் குடும்பத்தில் இருந்து ஆசையை துறந்து வரதெல்லாம் ஈஸி இல்லை. அதாவது சொல்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒரு 10 நாள் பழனிக்கு போகிறதுக்கு விரதம் இருக்குள்ள மனுஷன் பாடுபட்டு போயிடுறேன். மனைவி சொல்லுவா, இப்போ விரதங்க அப்படிங்கிற வாழ்க்கை. அப்போது குடும்பம் நடத்தி கொண்டிருக்கிறவர்கள் ஆசையை துறந்து அறுத்து துறவியாவது அத்தனை சுலபம் அல்ல. ஆமாம், இப்போ வந்தோடனே நான் சாமியை கும்பிட்டேன். இவர் சாமி ஆகிறவரில் தம்பின்னேன். அவர் என்ன விஷ் பண்ணிக்கிட்டு இருந்தார். இப்போ அவர் என்னுடைய தம்பி, என் பங்காளி, என்னோட கூடிக்கிற பங்காளி, என் தம்பி. வந்தவுடன் அவருக்கு ஒரு வணக்கம் வச்சேன். என்னடா அது ஸ்தானம், அதான் குரு பீடம் ஸ்தானம். இங்கிட்ட அந்த பக்கம் அது சித்தாந்தம். இது கோவிலூர் வேதாந்தம், குன்றக்குடி சித்தாந்தம், இதுக்கு இடையில் இருப்பது பாதரக்குடி. இப்போ ஒரே ஒரு விஷயம், இந்த ஒரு விஷயம், இதனுடைய முக்கியத்துவம் என்ன, ஏன் இந்த தீட்சை பெறணும், ஏன் இங்கே உபதேசம் கேட்கணும், ஒரு விஷயம். 2வது விஷயம் பாராட்டு. அதாவது உபதேசம் கேட்கறதுனால என்னென்ன ஏற்படும். முதல்ல உபதேசம் கேட்கறது ஒரு மனுஷனை முதல்ல நல்வழிப்படுத்தும். ஒரு மனுஷன் நல்வழிப்படுத்தினா என்ன ஆகும்னா, அவனுடைய மனநிலை பாசிட்டிவாக ஆக்ட் பண்ணும். அவனுடைய குற்ற உணர்வுகள் குறையும். குற்றம் செய்யக்கூடாதுங்கிற உணர்வு ஏற்படும். காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் அந்த சிந்தையில் இருந்தால் குற்றம் வராது, குற்றம் நடக்காது, குற்றம் செய்ய மாட்டேன். ஒன்று, ஒரு பண்பட்ட மனிதனாக அவனை ஆக்குகிறது. இது 2. அடுத்து என்னென்னா, ஒரு மனுஷனுக்கு எது ரொம்ப சிரமம் தெரியுமா? எதை வேணாலும் வெல்லலாம், தன்னை வெல்வது கடினமானது. அலெக்சாண்டர் இந்தியாவே ஜெயித்தான். அதாவது நம்ம பூமி இருக்கே, பாரத பூமி, இது எவ்வளவு புனிதமானது அப்படிங்கிறது அலெக்சாண்டர் இங்கேருந்து ஜெயிச்சிட்டேன். அலெக்சாண்டர் போய்கிட்டு இருக்கேன். ரிட்டர்ன் போகிற போது ஒரு இடத்துல அப்படி ஒரு ஓரமாக நின்று இளைப்பாறுவதற்கு ஒதுங்கினார்கள். கூட்டம், அந்த இடத்துல என்ன கூட்டமாக இருக்குன்னு அலெக்சாண்டர் கேட்டான். அந்த இடத்துல ஒரு பஞ்சாயத்து நடக்குதுன்னு. பஞ்சாயத்துனா என்னன்னு கேட்டான். 2 பேருக்கு மத்தியில் டிஸ்பியூட்டு, அது இங்கே உட்காந்து கோர்ட்டுக்கு போகாமல் தீர்த்துக்கிறாங்க. என்ன சரி வா வேடிக்கை பார்ப்போன்னு கூட்டத்துக்குள்ளே அலெக்சாண்டர்னு பார்க்குறேன். என்ன வழக்கு தெரியுமா? ஒருத்தன் 500 ஸ்கொயர் ஃபீட் இடத்த வாங்கினேன். 500 ஸ்கொயர் ஃபீட் வாங்கினதுக்கப்புறம் அளந்து பார்த்தா 550 இருக்குது. 550க்கு 50 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு நான் பணம் கொடுக்கணுங்கிறேன்.
அந்த வித்தவன் சொல்கிறேன், நான் 4 மாலுக்கு உட்பட்டு விற்றுட்டேன், அதில் 550 இருந்தாலும் 580 இருந்தாலும் அது ஒன்றை சேர்ந்தது, எனக்கு பணம் வேண்டாம்ங்கிறேன். வித்தவை வேண்டாம்ங்கிறேன், வாங்கினவன் கொடுக்கணுங்கிறேன். இதை அலெக்சாண்டர் கேள்விப்பட்டு, ஆஹா, அலெக்சாண்டர் வெட்கப்பட்டான். என்ன சொன்னான் தெரியுமா? இந்த பூமியையா நான் படையெடுத்தேன் அப்படின்னு சொன்னானா. கேட்டு இந்த பூமியையா நான் வெட்கப்பட்டான். இங்கேருந்து அலெக்சாண்டர் அங்கே போயிட்டான். இதுதான் இந்திய பூமி, பாரத பூமி, இதான் இது ஒன்று. அலெக்சாண்டர் அங்கே போனேன். அலெக்சாண்டர் தி கிரேட் உலகம் பூராத்தையும் ஜெயிச்சிட்டான். ஜெயிச்சு போனவுடனே இதுக்கு ஒரு எல்லாருக்கும் ஓலை விட்டேன். அலெக்சாண்டர் வந்துட்டார், திரும்பினார், எல்லோரும் வந்து பாடுறான்னு. எல்லாருக்கும் பூரா மன்னர்களுக்கும் ஓலை போணுச்சு. ஒரு குறிப்பிட்ட டேட்டா ஃபிக்ஸ் பண்ணேன். மன்னர்கள் எல்லோரும் வந்தார்கள், கிரீஸினுடைய தலைநகருக்கு வந்தார்கள். ஆனால் யாருமே முதலில் அலெக்சாண்டரை பார்க்கவில்லை. நேர எல்லாரும் பின்னாடி இருக்க ஒரு 3 கிலோமீட்டருக்கிட்ட ஒரு அலெக்சாண்டருடைய குருவை போய் பார்க்க போயிட்டாங்க. குருவை போய் பார்க்க போனோன்னு அலெக்சாண்டருக்கு சந்தேகம் வந்துருச்சா, வர்றவெல்லாம் பின்பக்கம் அந்த பக்கம் போகிறான்னு என்னன்னு கேட்டான் மன்னரை. அவன் சொன்னான், எல்லாரும் குருவை போய் பார்க்கிறார்கள்னு. அலெக்சாண்டர் கேட்டான், உலகத்தை ஜெயிச்சது நானா குருவா? எதுக்கா குருவை போய் பார்க்கணும் அப்படின்னு கேட்டான். கேட்ட உடனே மந்திரி இங்கேருந்து வேகமாக போனார், இந்த சந்தேகத்தை தெளிந்து கொள்வதற்காக. குருவை பார்த்து கேட்டான், இப்போ இன்னும் உங்களை பார்க்க அவ்வளோ வரான் என்னன்ட்டு. குரு பதிலே சொல்லலை, சைடில் கையை காட்டினார். சிஷ்யன் அப்பாருனார். சிஷ்யன்ட்ட மெதுவாக காதுக்குள்ளே போய் எல்லாரும் குருவை பார்க்க வரான், அலெக்சாண்டர் உலகத்தை ஜெயிச்சார், என்னையான்னு மெதுவாக சிஷ்யனை கேட்ட. சிஷ்யன் சொன்னேன், உங்கள் அலெக்சாண்டர் உலகத்தை வென்றார், எங்கள் குரு தன்னை வென்றார்ன. உலகத்திலேயே கடினமானது தன்னை வெல்வது. தன்னை வெல்வதுதான் உலகத்திலே கடினம். நீங்கள் எதை வேணாலும் வெல்லலாம், தன்னை வெல்வது கடினம். ஏன்னு கேட்டால் மனுஷனுடைய அறிவுக்கும் மனசுக்கும் எப்போதுமே போராட்டம் நடக்கும். மனம் தன் சொந்த வழியில் எப்படி கொண்டு செலுத்தணுமோ அதே மாதிரி மனம் போகும். மனம் என்பது ஒரு அதாவது ஒரு காட்டாற்று வெள்ளம், ஒரு கடிவாளம் இல்லாத குதிரை, அதுதான் மனம் என்பது. அதற்கு கடிவாளம், அதை கட்டுப்படுத்துவது அறிவு என்கின்ற கடிவாளம். அறிவுக்கும் மனசுக்கும் போராட்டம் நடக்கின்ற போது மனதை அறிவு கட்டுப்படுத்தி விட்டால் மனிதன் வெற்றி கொள்கிறான். அப்போதான் அவன் தன்னை கட்டுப்படுத்துகிறான், தன்னை வெல்கிறான். அந்த தன்னை வெல்ல வேண்டும் என்றால் இந்த உபதேசம் பெற்றால் தன்னை வெல்லலாம். தன்னை வெல்ற மனிதனுக்கு பிள்ளையார் சொல்லி உபதேசம். அப்போ தனக்குள் புரியும், தான் யார் என்பது புரியும், குற்ற உணர்வுகள் வராது. இது ஃபாரினுக்கு அனுப்பணும்னு சுப்பையாண்ணன் சொன்னாங்க. ஒரு அருமையான சஜஷன் அது. ஏன் தெரியுமா? இது அயல்நாட்டுக்கு செல்ல வேண்டும். அங்கே இருக்கின்ற பிள்ளைகளுக்கு, நகரத்தார் பிள்ளைகளுக்கு கண்டிப்பாக இந்த உபதேசம் என்ன, தீட்சை என்ன என்பது தெரிய வேண்டும். அவர்கள் வழித்தடம் மாறாமல் இருப்பதற்கு இது கண்டிப்பாக வழி செய்யும் என்பதிலே சந்தேகமில்லை. அதாவது நமது பிள்ளைகளை காட்டிலும் வெளிநாட்டில் இருக்கின்ற பிள்ளைகள், அதாவது நான் லா காலேஜ் படிக்க போனோன்னே கண்ணதாசனை பார்த்தேன். உங்களுக்கும் ஆச்சரியமாக இருக்கும். கண்ணதாசன் ஃபேன், நான் கண்ணதாசனுடைய ஃபேன். கண்ணதாசனை போய் பார்த்தோன்னே கண்ணதாசனுக்கு என்ன அறிவுரை சொன்னார் தெரியுமா? நீ பெரிய வக்கீலாக வந்துடும் உங்கள் அண்ணன் எதிர்பார்க்கிறாரு, அதனால் நீ என்ன செய்ய, மெட்ராஸில் டிஸ்ட்ராக்ஷனுக்கு ரொம்ப வழி அதிகம், எங்கேயும் மனதை சிதற விட்டுறாமல் நீ ஒழுங்காக படித்து பெரிய வக்கீலாக வந்துடும்னு சொன்னார். எப்படி? எனக்கு கண்ணதாசன் சொல்லி கொடுத்த யோசனை. ஆமாம், அவரை பற்றி நம்ம உள்ளே போக வேண்டாம், என்னை பற்றி அவர் சொன்ன யோசனை என்ன, நீ எங்கேயும் மனசை விட்டுறப்படாது, கண்ட்ரோலில் வச்சு பெரிய ஆளாக வந்துடும்னாரு, நல்ல வக்கீலாக வந்துடும்னாரு. அப்போ என்னென்னா, அதாவது அயல்நாட்டில் வாழுகின்ற பிள்ளைகளுக்கு மனம் சிதறுவதற்கு, மனநிலை சிதறுவதற்கு, வழித்தடம் மாறுவதற்கு வழிகள் அதிகமாக இருக்கின்றன. அவற்றை சரிப்படுத்துவதற்கு ஒரு அருமையான வழி. இதை அவர்கள் அறிந்து கொண்டால், புரிந்து கொண்டால், தெரிந்து கொண்டால், வழி நடந்தால், பின்பற்றினால் கண்டிப்பாக அவர்கள் சரியாக இருப்பார்கள் என்பதற்கு இரண்டாவது கருத்துக்கு இடமில்லை. ஆகவே ஒரு அருமையான சஜஷன். இதை நான் ரொம்ப வரவேற்கிறேன். அண்ணனுக்கு என்னுடைய நன்றியை சொல்கிறேன். ஒரு அருமை. அதை காட்டில் ஒரு அருமை என்ன தெரியுமா? அது இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணி அனுப்புங்கன்னு இருக்கா. எல்லா பிள்ளைகளும் அதை பார்க்கணும். ஒன்று. அடுத்து பாராட்டு. யார் பாராட்டணும், யாரை பாராட்டணும், எப்போது பாராட்டணும், எங்கே பாராட்டணும், எப்படி பாராட்டணும், இதுதான் பாராட்டு. பாராட்ட வேண்டியவர்களை பாராட்ட வேண்டிய இடத்தில், பாராட்ட வேண்டிய விதத்தில் பாராட்டணும். இப்போ இந்த கட்டடம் கட்டியிருக்கு. நான் இதை முதல்ல எனக்கு தெரியும், 10-12 வயசு இருக்கும். இது குன்றக்குடி இருக்குது, கோவிலூர் இருக்குது. இதுக்கிடையில் நடுவில் போகிற போது கம்மா இருக்குது பாதரக்குடியில். அப்போ பாதரக்குடி விடுதிங்கிற எங்கே இருக்குது, அங்கே சாமின்னு ஒருத்தர் இருக்காரா அப்படின்னு கேட்ட காலம் உண்டு.
நான் சின்ன பையனாக இருக்கும்போது இங்கே ஆரம்பம் இந்த ட்ரஸ்ட்டு இப்போ வந்து 1983 ட்ரஸ்ட்டை சொன்னார்கள். ட்ரஸ்ட்டுக்கு முன்னாடி என்ன தெரியுமா? 16,000 நகரத்தார், 16 ஊர், 16 பேர் ட்ரஸ்டிகள். அதற்கு தலைமையாக இருந்தது சோவனமானா அவர்கள். ஜமீன்தார் சோவனமானா அதனுடைய தலைவர். 16 ஊரில் ட்ரஸ்ட் 16 பேர். அவர் தலைவர் 15 ஊர். ஒரு ஃபார்ம்லாம் கிடையாது, பெரிய ஷெட்யூல் போட்டு இதில் 16 நியமிக்கப்பட்டவர்கள். அந்த கூட்டம் இங்கே நடக்கும். யார் யார் ட்ரஸ்டிகள் தெரியுமா? காரைக்குடி ஏவிபி சீட்டில் நடேசன் செட்டியார், எங்கள் அத்தான் விஆர் சண்முகநாதன் ஃபாதர், எங்கள் அத்தான் வீரப்ப செட்டியார், கண்டனூரில் முத்தையா செட்டியார், இப்படி முத்துக்கானார் மூனா, இதில் சோமசுந்தரம் செட்டியார், பள்ளிக்கூடம் சோமசுந்தரம் செட்டியார் சிறுவையில், இப்படி 16 பேர். இந்த 16 பேர் மீட்டிங் 2 மாதம் 3 மாதத்துக்கு ஒருக்கா நடக்கும். அப்படி நடக்கிறதுக்கு டேட் ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் சோனமானா வர்றதுக்கு தோது இருக்காது. மீட்டிங் அட்ஜான் ஆகும். அவங்க எல்லாம் கைத்தாங்கிட்ட சொல்லுவாங்க, இன்னும் மீட்டிங்கே போடலை, என்ன அர்த்தம்னு. இப்படியெல்லாம் நடக்கும் மீட்டிங். அப்போ அந்த நடந்த காலத்திலிருந்து நான் பார்த்து கொண்டு இருக்கிறேன். எனக்கு தெரியும். ஏன்னா நான் வந்து இப்போ ரவீந்திர சுவாமிகள் அவர்களை நான் வந்து அவர் திருச்சி சுவாமிகள் இருந்த காலத்திலிருந்து சின்ன 10-12 வயசு பையனிலிருந்து அவரை நான் அறிவேன். ஆமாம், திருச்சி சுவாமிகள் எனக்கு பர்சனலாக தெரியும். அப்போலேருந்து அவரை எனக்கு தெரியும். அதனால் இந்த பாதரக்குடி மடத்தை பற்றின விஷயங்கள் ஓரளவுக்கு தெரிந்தவன். இந்த பாதரக்குடி மடம் இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு அருமையான கட்டிடத்தை கண்டிருக்கிறது என்று சொன்னால் பழம்பதிநாதர் பெரியனாகி இந்த மாதிரி கட்டிடத்தை கட்டி கொண்டு இருக்கிறார்கள். இதுக்கு யாரெல்லாம் பணம் கொடுத்தார்களோ அவர்கள் பொற்பாதங்களை கொண்டு கண்களில் நான் ஒத்திக்கொள்கிறேன். அதாவது அதாவது 1330 குறளில் 3 குறள் விடல்ங்கிற வார்த்தையை வள்ளுவன் சொன்னான். இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல். விடல்ங்கிறது 3 குறள் தான் இருக்கும். 1330 3 குறள் தான் விடல் இருக்கும். விடல்னா என்ன அர்த்தம் தெரியுமா? ஒன்ஸ் ஃபார் ஆல், விட்டுரு, மறந்துரு, போட்டு நீ உழப்பாத, அந்த ஆள் பார்த்துக்குவான்னு அர்த்தம். அதை போல இந்த விடுதி கட்டுகின்ற விஷயத்தை யார்கிட்ட ஒப்படைக்கிறது இது ஒரு 6 மாதம் ஓடணுச்சு. இதெல்லாம் எனக்கு பர்சனலாக தெரியும். இதை இப்போ மாணிக்கமோட ஒப்படைத்தார்கள். மாணிக்கம் வந்து ஒரு செட்டிநாட்டில் ஒரு மாணிக்கம். கன்ற மாணிக்கத்தின் மாணிக்கம் செட்டிநாட்டிற்கு ஒரு மாணிக்கம். மாணிக்கம் ரொம்ப விவரமான ஆள். எப்படி பேசி எப்படி சொன்னால் எப்படி விஷயம் நடக்கும் என்பதை பூரணமாக அறிந்தவர். இல்லைன்னா 80 லட்சம் ரூபாய்க்கு இப்படிலாம் நீங்கள் விடுதி கட்ட முடியாது. பாதரக்குடியில் மடம் இங்கே இருக்குது, இது விடுதி எதுக்கு கட்டுறது, அதுக்கு என்ன தேவை, ஏன் சும்மா தேவையில்லாம் பணம் கேட்குறீங்கிற மாதிரி சூழ்நிலையில் 80 லட்சம் ரூபாயை கிரியேட் பண்ணி இந்த விடுதியை கட்டியிருக்கிறார். ஆகவே அவருக்கு பாராட்டை பதிவு செய்கிறேன். இன்னொரு தெரியுமா உங்களுக்கு எல்லாருக்கும் சொல்லியிருப்பேன், பாராட்டு ஜட்ஜி பாராட்டுறேன். பாராட்ட வேண்டிய இடம் நகரத்தார் வந்து இருக்கிறீர்கள். எல்லோரும் நல்ல மேன்மதங்கிய நகரத்தார்கள், சீரான நகரத்தார்கள், விஷயம் தெரிந்த நகரத்தார்கள். அப்போச்சி சவாதி தலை ஆட்டியிருக்காரு. அவருக்கு காரணம் என்னென்றால் நன்கு, அதாவது ஒரு விஷயத்தை கேட்கறது இல்லை, அந்த விஷயத்தை உள்ளார்ந்து எடுத்துக்கொள்வது. இன்டேக், அது பேர் இன்டேக்குன்னு பேர். கோர்ட்டில் கேஸை கேட்டுக்கிட்டு இருக்கான், அப்படி ஆர்குமெண்ட்ஸ் ஓடிக்கிட்டே இருக்கும். சீனியர் லாயர் ஃப்ரம் டெல்லி வந்திருப்பார், குர்ஷித் வருவார், அதில் கபில் சிபல் வருவார், கேட்டுக்கிட்டே இருப்பான். அசையவே படாது தலை. நம்ம என்ன சொல்ல போகிறோம் கடைசி வரைக்கும் தெரியப்படாது. ஆனால் இன்டேக், ஃபுல்லாக இன்டேக், அந்த போடுற போதே அவருக்கு புரியணும். ஆகா, ஜட்ஜி இந்த ஆப்சர்வேஷனில் இருந்திருக்கானேன்னு தெரியணும். இங்கே அதாவது இன்னொன்று உங்களுக்கு எல்லாருக்கும் சொல்கிறேன், பாராட்டுறதுங்கிறது எப்போதுமே மனம் திறந்து பாராட்டுங்கள், மனதிலிருந்து பாராட்டுங்கள். உதட்டிலிருந்து பாராட்டு. ஒருத்தர் திட்டணுன்னா உதட்டோடு திட்டி விட்டு மறந்து விடுங்கள். மனசோடு பாராட்டுங்கள், மனதார பாராட்டுங்கள், உளமாற பாராட்டுங்கள். இவர்களை உளமாற நாம் பாராட்டுகிறோம். அதனால் இவருடைய சகாக்களுக்கு பாருங்கள், செக்ரட்டரி, அவர் கிடைச்ச ட்ரெஷரர், இவர்கள் எல்லோரும் இந்த கமிட்டியே மிக அருமையாக செயல்பட்டு இந்த கட்டிடத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள். ஆகவே உங்கள் சார்பாக, என் சார்பாக, நகரத்தார்கள் சமூகத்தின் சார்பாக அவர்களுக்கு பாராட்டுதல்கள். அடுத்து இந்த கட்டிடத்துக்கு கட்டிய ஆர்கிடெக்ட் சிவா, அன்பு தம்பி நாகப்பன், இவர்களுக்கு எனக்கு என்னென்னா இவங்க கட்டினாங்கன்னு சொன்னாங்க. நான் சிரிச்சோன்னு மாணிக்கத்துக்கு புரியலை. மாணிக்கம் என்ன பார்த்தாரு, சிவா தான் ஆர்கிடெக்ட், அவருக்கு நாகப்பன் தான் கட்டினாருனார். நான் சிரிச்சுக்கினதுக்கு மாணிக்கம் பார்த்தாரு மோத்தையை, சிரிக்கிறார் அண்ணன்னு. அப்போ சொல்லலை, இப்போ சொல்கிறேன். இந்த வட்டாரத்திலேயே முதலாக மாணிக்கம் முதலாக சிவாவுடைய ஆர்கிடெக்சரில் நாகப்பன் கட்டிய வீடு எங்கள் வீடு. இப்போ நீங்கள் இதில் எந்த குறையும் சொல்ல முடியாது. இப்போ என் வீடு கட்டின எப்படிமா ஒரே ஒரு விஷயம் சொல்லிடுறேன். என் காரைக்குடியில் ஒரு இடத்த பார்த்தேன், சிவாவை கூப்பிட்டேன். சிவா ஒரு பிளான் போர்டு தம்பின்னேன். சிவாவுக்கு யார் ரெக்கமெண்டேஷன்? விஎன்சிட்டின்னு சொன்னீங்க. சிவாட்ட ஒப்படைச்சி நீங்கள் வாட கோர்ட்டு வேலையை பாருங்க, அவன் பார்த்து தருவான்னாரு. கூப்பிட்டு இடத்த கொடுத்தேன்.
முதல் இடத்த பார்க்க போனேன். சிவாட்ட ஒரு பிளானை போட்டு தந்தார். சிவா ஒரு வார்த்தை சொன்னார், அண்ணே இதை உங்களுக்கு கட்டலை, முருகனுக்கு கட்டித்தாரேன்னாரு. வெரி வேர்டு. அதுக்கப்புறம் நில வைக்க போனேன். கிரகப்பிரவேசம் பண்ணி சாவி என் கையில் தந்தார். என் வீட்டை வந்து பாருங்கள், ஒரு நாள் கூட நான் என் வீட்டை போய் நானும் என் மனைவி சூப்பர்வைஸ் பண்ணதில்லை. காரணம் என்றால் இட் வில் பி வித் ப்ரிசிஷன் அண்ட் பர்ஃபெக்ஷன். அந்த மாதிரி இப்போ அந்த கட்டடம் அமைந்திருக்கிறது. ஆகவே கட்டடத்தை கட்டுவதற்கு முயற்சி எடுத்துக்கொண்டு நல்ல விதமாக செய்து கொடுத்த சிவாவுக்கும் நாகப்பனுக்கும் பாராட்டு. ஒரு அருமையான விழா. நான் என்னுடைய நேரத்தை கடந்திருப்பேனோ என்று தோன்றுகிறது. அன்பு தம்பி நீதிமன்றத்தில் 10 minutes ஃபார் ஈச் சைட் அப்படிமா எடுத்த உடனே ஒரு வக்கீல் படி ஒருத்தோடு பார்ப்பாங்க. 10 நிமிஷமா இனி நம்ம ஒரு 5 மணி நேரம் பேசுகிறதுக்கு வந்தால் கழுத்தை அறுத்துட்டான் ஜட்ஜின் இப்படி பார்ப்பாங்க. நான் டக்குன்னு என்ன செய்ய தெரியுமா, நான் கேஸை சொல்லிடுவேன். இதான் மொத்தம் கேஸ், தவிர கேஸில் என்ன இருக்குது, கோர்ட் ஹஸ் காட் அதர் ஒர்க் அப்படின்ட்டுருவேன். இப்போ தம்பி ஆரம்பிக்கிறோம் முதல்ல சொல்லிட்டாரு, அண்ணே 45 minutes அப்படின்ட்டார். இப்போ 45 minutes ஆகிருக்கும். நான் பேச ஆரம்பிச்சு 40-45 நிமிஷம் ஆச்சு. என்னோட கடியாரம்லாம் கட்டலை. ஒரு மீட்டிங்கில் ஒருத்தர் பேசிக்கிட்டே இருந்தேன். பேசிட்டு சொன்னால் கடியார வாழ்க்கலாக்கு இல்லை, என் கையில் கடியாரம் கட்டலை, எவ்வளோ நேரம் பேசிக்கிட்டேன்னு தெரியலைன்னா. கடைசி பெஞ்சில் ஒருத்தர் எந்திரிச்சேன். நாங்கள் 2 நாள் டெய்லி ஷீட்டை கிழிச்சிட்டேன் தெரியுமாண்ணே. ஆமாம், அது மாதிரி நேரத்தை அதிகமாக எடுக்கக்கூடாது, எல்லாரும் அவர்களும் பேச வேண்டும். ஆகவே இன்று நாம் செய்ய வேண்டிய கடமை என்னவென்றால், இந்த பாதரக்குடி மடத்தை பற்றிய விஷயங்கள் எல்லோரும் அறிய செய்ய வேண்டும். அதாவது சாதாரண நடைமுறைக்கு என்ன ஆகிறது என்று சொன்னார்கள். இதற்கு ஒரு மாதத்துக்கு எவ்வளோ செலவாகுது. நாங்கள் என்னுடைய ரிக்வெஸ்ட் என்னென்னா, இந்த செலவை ஆகக்கூடிய செலவை வகுத்து இதை ஒரு 50 பேர் நம்ம நகரத்தாரிடத்திலே பணம் பெற்று ஒரு டெபாசிட் ஆக்கி மாதம் இந்த தொகையை கையில் கொடுத்து நிரந்தர நடவடிக்கை நடத்தணும். எப்போதுமே ஒரு கோவில் பூஜையில் நிரந்தர பூஜை நடத்துறதுக்கு அப்படி எங்கள் ஆறாவே கோயிலில் நிரந்தர ட்ரஸ்டி போடுறதுக்கு ட்ரஸ்டி வரமாட்டேன்ட்டாங்க. ஏட்டா இங்கே வருமானம் இல்லை, எப்படி நடத்துறது? இந்த சிக்கல் வந்துருச்சு. எல்லோரும் கும்பாபிஷேகம் நடத்த போகிறாங்க. அடுத்து என்ன செய்கிறது? வெளியூரில் எப்படி எங்களுக்கு பணம் கேட்குறது? அப்போ நான் ஒரு 20 பேருக்கு ஃபோனை போட்டேன். ஒரு 20 லட்சம் ரூபா வசூல் பண்ணி கொடுத்தேன். 20 லட்சம் ரூபா ரிசர்வ் பேங்கில் 30 லட்சம் ரூபாயாக இருக்குது எங்கள் சண்முகநாபுரத்தில். அதே போல் இப்போது இங்கு எல்லார்ட்டையும் யார் கான்ட்ரிபியூஷன் கொடுக்குறாங்களோ சேர்த்து அதை வைப்பீடு செய்து மாதம் வரக்கூடிய தொகையை கொண்டு இந்த மடாலயம் சரிவர நடத்துவதற்கு ஒரு வழிவகையை நகரத்தார்கள் செய்ய வேண்டும் என்று நான் கோரிக்கை வைக்கிறேன். அதில் என்னுடைய கான்ட்ரிபியூஷன் என்ன இருக்குமோ கண்டிப்பாக என்னுடைய பகுதியை தருவேன். அது முதலில் கொடுத்தது கட்டுவதற்காக, இப்போது இந்த மடாலயத்தை நடத்துவதற்காக. மாணிக்கம் அதை கண்டிப்பாக எடுத்துக்கொண்டு கூடிய விரைவில் அதை செய்ய வேண்டும். ஏனென்றால் இது ஒழுங்காக நடந்தால் தான் அடுத்த மற்றதெல்லாம் நடக்கும். ஆகவே ஒரு அருமையான விழா. நானும் உங்கள் அனைவரோடும் கலந்து கொண்ட விழா. நகரத்தார்களை பார்ப்பதென்றால் கலந்து கொள்வதென்றால் கூட்டத்தில் கலந்து தேனை குடிப்பதை போல இந்த விழா இந்த பாலத்துக்குடி மடத்தில் இங்கு எல்லோரும் அதனுடைய பயனை பெற வேண்டும். இந்த பயன் பெறுகின்றது சமூகத்தை அடைய வேண்டும். இளைஞர்கள் சமுதாயம் இதை கொண்டு இன்னும் மேலே ஓங்க வேண்டும் என்று சொல்லி திருந்த வேண்டும் என்ற வார்த்தையை பயன்படுத்த நான் விரும்பவில்லை. ஏனென்றால் அவர்கள் மேலோங்க வேண்டும். ஏனென்றால் வருங்கால சமுதாயம் நகரத்தார் இளைஞர் கையிலே இருக்கிறது என்று சொல்லி ஒரு அருமையான விழாவிற்கு எனக்கு வாய்ப்பளித்தமைக்கு மீண்டும் நன்றி சொல்லி, ஏறுபுகழ் சொக்கனோடு ஏறுமுகில் மீனாள் ஏந்தி விளையாட வரும் சந்தமதியானாள் 100 மலை சூடி வரும் கார்குழலி வண்ணம் முதலில் ஒரு குங்குமமும் இளைய வரும் சின்னம் ஊறுபடும் மாறவரும் ஓடி வரும்போது உற்றதுணை நான் என உரைக்கும் வருமாது 6 படை வீடு வரும் ஐந்தானது அன்னை ஆண்டு வர காணுகிறோம் மாமதுரை மண்ணை அங்கையற்கண் செங்கமல சங்கொலி முழங்க பங்கையங்கு கூம்பியவள் வாதமும் வணங்க தங்கமணி சுந்தரனின் தோளவளை தாங்க பங்கு கொள்ளும் பான்மையினை பார்த்தவர்கள் எங்க கூடலனும் மாமதுரை கூடி வருவோம் கோவிலில் விழுந்து எழுந்து கோடி வருவோம். நன்றி, வணக்கம்.